ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலே உங்களால் 4 5 மார்க் வரைக்கும் எழுத முடியும். 5 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் பேராசை வேண்டாம். ஒரு 4 5 மார்க்னே சொல்கிறேன். ஆனால் எதுக்கும் இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை மீறி 5மே எழுதணும்னா போன வீடியோ பாருங்கள். பட் எனக்கு நான் சொல்லிட்டா ஈஸியாக கேட்டாங்கன்னா 5மே எழுதலாம். லாஸ்ட் ஏதோ ப்ரோக்ராம் கிரவும் கேட்டுருவோன்னு பயம்தான். ஆனால் பேசிக்கலி இதுலேருந்து கண்டிப்பாக 4 வரும். ஓகேவா? படிக்கவே இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் வந்து ஈஸியாக ஒரு வழி சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் போகிற அப்போ தான் புரியும். கம்பல்சரி வீடியோ ஏன் சார் போடல அப்படின்னா அதில் ஒரு 10 அவுட்புட் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை வந்து புக்கில் தான் இருக்குது. புக் பேக்கில் இருக்கக்கூடியது போன வீடியோவில் கம்பல்சரின்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க்கில் கொடுத்துட்டேன். முக்கியமாக கம்பல்சரி எதுலேருந்து வருதுன்னா 6ஆம் பாடம் 7 8 9 10 இதில் தான் கம்பல்சரி. புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் அது ஏபிசி அப்படிங்கிறது அந்த வரும் இல்லையா, மேலேருந்து கீழே அப்படி வரும் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்லைசிங் பண்ணுற மாதிரியும் 2 மார்க் 3 மார்க்கில் இருக்குது. அண்ட் 10th லெசன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி லிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் லெசனில் 10th லெசனில் கூட அந்த 4வது கேள்வி 3 மார்க்லையும் அது அவுட்புட்டு இம்பார்ட்டன்ட். இந்த அவுட்புட் இதுலேருந்து தான் அதிகமாக கேட்குறாங்க. மிஸ் ஆச்சுன்னா புக்கின்னு கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்கிறது அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன்டா சொல்லலன்னு நினைக்காதீங்க. டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் வந்து அதை சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் அது வந்து சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து இந்த வீடியோவில் இருக்க 5 மார்க் படித்தா 4 எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் எவ்வளோ எழுதலாம்னா அதான் நான் சொல்லிட்டேனே, நான் சொல்கிற சாப்டர்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுத முடியும். ரொம்ப டஃப்பாக கேட்டால் ஏதோ ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஆகிடுச்சு அப்படின்னா 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ ஆனால் கம்பல்சரி எழுதணும்னா நான் சொல்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் எழுத முடியும். அண்ட் 1 மார்க்கு புக் பேக்கில் கண்டிப்பாக 13 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 1 மார்க் புக்கின் என்ன பண்ணுறது? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எடுத்து படிச்சுப்பார் போதும், வேறு எதுவும் இப்போதைக்கு பண்ணாத. அதுலேருந்து தான் கேள்விகள் அதிகமாக வரும். அவ்வளோதான். அப்போ சாப்டர் 1 பேராமீட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸு. அப்போ 2வது கேள்வி நல்லா படிக்கணும் மட்டும் பார்த்துக்கணும். இன்டர்ஃபேஸ் பியூர் போன வருஷம் கேட்டுட்டான். சாப்டர் 2 வந்து ஃபெசிலிட்டி டேட்டா ஆப்ஷன் லிஸ்ட்டு 2 பார்த்துக்கோ. சாப்டர் 3 எல்இஜிபி மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சாப்டர் 4 அல்காரிதம் லீனியர் சர்ச் பைனரி சர்ச் பபிள் சார்ட் ஈஸி. டோக்கனு இன்புட்டு. சாப்டர் 6 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பில்டின் ஃபங்க்ஷன். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் கேட்டால் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போதே அது அப்படின்னு என்னென்னு படிச்சு வச்சுக்கோங்க. அதை தூக்கி எழுதி விட்ருங்க. சாப்டர் 7 ஃபார் லூப்பு, சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், சாப்டர் 9 செட் ஆப்ரேஷன், சாப்டர் 10 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். அவ்வளோதான். அப்போ பாருங்கள் 10 சாப்டர் இருக்கிறதே ஒரு 10 கேள்வி தான். ஓகே. அப்புறம் ரிலேஷன் மேப்பிங் டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் அவ்வளோதான். அடுத்த சாப்டர் 12 எஸ்கியூஎல் காம்பனன்ஸ். அப்போ ஒரு காம்பனன்ஸ் எழுதி ஒரு 3 பாயிண்ட்டு. சாப்டர் 10 எக்ஸல் சிஎஸ்வி ஃபைல். சாப்டர் 14 பைத்தான் C++, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் கமாண்டு. இந்த 2வது கொஸ்டின் கமாண்டு. சாப்டர் 15 எஸ்கியூலைட் ஸ்டெப்ஸு செம ஈஸி. சாப்டர் 16 3மே ஈஸி. பட்டன் ஏதோ ஒரு 5 பட்டன் பற்றி எழுதுங்க. எக்ஸ் டேபிள், ஒய் லேபிள், ஷோ, லெஜெண்ட். இது ஒரு பாயிண்ட் தான் படிக்க மாட்டியா? பைப்லாட் வந்து என்ன பைப்லாட்னு ட்ரா பண்ணி அதை பற்றி எழுதினாலே 3 மார்க் கிடைக்கும். ப்ரோக்ராம் எழுதினா தான் 5 மார்க் கிடைக்கும். ஹிஸ்டோகிராம் பார்கிராஃப் வந்து கீ ஃபியூச்சர்ஸ் வந்து 5 பாயிண்ட். நீங்கள் இது 2க்குமே டிஃப்ரென்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். இல்லை நம்ம புக்கிலே 5 பாயிண்ட் படித்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன். இதெல்லாம் படிச்சிங்கன்னா பக்கா சேஃபு. 2 மார்க் 3 மார்க்கில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் தேர்டு ஃபோர்த். ஏன் இதை செலக்ட் பண்ணனா ஃபஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்மாக வரும். நீ ஒன்றுமே படிக்கல, நைட்டு உட்காந்து படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 1வது பாடம் இருக்குது பாரு, அதிலே ஒரு 2 மார்க்கோ அல்லது 3 மார்க் வந்துடும். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் 16ஆம் பாடம் இருக்கும் பார்த்தியா, அதில் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் நைட் வீடியோன்னு ஒன்று போட்டல மத்தியானம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோவில் இருக்க பிடிஎஃப் எடுத்து 2 மார்க் 3 மார்க் பார்த்துக்க. அதுதான் இது. அந்த சாப்டரில் நான் சொன்னது என்னவோ அது படிச்சுக்கோ. அடுத்தது செகண்ட் பாடம். நீயே சொல்லு, செகண்ட் பாடத்தில் என்ன இருக்குது? லிஸ்ட்டுனா என்ன, டியூப்புள்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்னா என்ன? படிக்கிற கொஸ்டின் தானே. 3 மார்க்லேயும் ஒன்றும் கிடையாது. அடுத்து தேர்ட் லெசன் எல்இஜிபிலே லோக்கலு குளோபல் அப்படியே வந்துடும் 3 மார்க்கில். 3 மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் தான் லிஸ்ட்டு டியூப்புலா. சரி, ஓகே, அது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 4th பாடமும் உங்களுக்கு வந்து அல்காரிதமு அந்த லீனியர் சர்ச் பைனரி சர்ச் படிக்கும்போதே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் சர்ச்சிங் என்ன, மேப்பிங் என்ன, நேம் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் படிச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த 4 பாடமும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5வது பாடம் படித்தா நல்லது. ஏன்னா அதில் அதிகமாக கம்பல்சரி கேட்டிருக்காங்க. 5ஆம் பாடத்தில் அந்த லிட்ரலு, அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸு இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரிக்கு வேணால் லிட்ரலும் எஸ்கேப் சீக்வன்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெனன்ஷியல் டேட்டா முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அடுத்தது 8th லெசனில் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 மார்க் 3 மார்க் அதிலே வந்துடும். ஸ்லைசிங் என்ன, ஸ்டைடிங்னா என்ன, வாட் இஸ் ஸ்ட்ரிங்கு எல்லாமே அதிலே வந்துடும். அப்போ என்ன கவலை உனக்கு? படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி பார்த்தா போதும். அப்போ அவுட்புட் மட்டும் அதில் பார்த்துக்கோங்க. 9th சாப்டர் என்னது? டியூப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, டியூப்புளோட அட்வான்டேஜ் என்ன,
லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரி டிஃப்ரென்ஸ் என்ன, செட் ஆப்ரேஷன் என்ன இருக்குது. ஸோ அப்படியே நம்ம 5 மார்க்கில் படிக்கிறது இருக்குது. 10th லெசன் தியரி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுருங்க. 10th லெசன் தியரி கிடையாது. கிளாஸு, ஆப்ஜெக்ட், இன்ஸ்டடேஷன், கன்ஸ்ட்ரக்டாரு, டிஸ்ட்ரக்டாரு, அதுதான் ஈஸி தான். இதுலேயே அவுட்புட் வரும். 11th லெசன் வந்து தியரி படிச்சுக்கோ. 14th லெசன் வந்து 5 கொஸ்டின் தான் இருக்குல்ல, சின்ன சின்ன கொஸ்டின் படிச்சிரு. 15th லெசனில் 2 கொஸ்டின் தான், எஸ்கியூலைட் ஸ்டெப்பு அட்வான்டேஜ், ஃபெச் 1 ஃபெச் மினி. அதுக்கப்புறம் 3 மார்க்கில் உனக்கு 2 தான் நான் சொல்லியிருக்கேன். 16th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் கண்டிப்பாக வந்துடும். 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 3, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இதையாவது படிச்சுட்டு போ. இப்போ 6, 7 நான் சொல்லலை, அப்புறம் 12, 13 சொல்லலை, அப்புறம் 5 சொல்லலை. இதெல்லாம் விட்டால் பிரச்சனை இருக்கானா? படிக்கவே இல்லை அப்படின்னா இதையாவது பார்த்துட்டு போ. படிச்சிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம். உன்னால் கம்பல்சரி வரைக்கும் எல்லாமே எழுத முடியும். இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படித்தா 4 2 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுதலாம், 4 3 மார்க் எழுதலாம், 5 மார்க்கும் 4 எழுதலாம், 5 கூட எழுதலாம். பட் அப்படி பேராசெல்லாம் காட்டல. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் 5 வரலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கம்பல்சரி வீடியோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகேவா? அது வரைக்கும் அந்த புக் பேக் கம்பல்சரி பார்த்து வச்சுருங்க. தேங்க்யூ.